எப்பவுமே வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டியா? இப்போ அந்த பிரேக்கை லைட்டாக பிடிச்சி அப்படியே செல்ஃப் அடி பார்க்கலாம். செல்ஃப் அடினா ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டியா? இப்போது சுற்றி முற்றி பார்க்கணும். யாரும் இல்லைன்னா அப்படியே பொறுமையாக போகணும். ஓகே, போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சுத்தி முத்தி பார்க்கணும். யாரும் இல்லைன்னா அப்படியே பொறுமையா போகணும். ஓகே. எப்படி இது பண்ணிடாத. பீரோல இருந்து நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, இல்லாட்டி உன் பொண்டாட்டியை கொன்றுவேன். என்கிட்ட இருக்க பணம் நகை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துறேன். அவளை எதுவும் பண்ணிடாத. ஏய், அவதான் என் உலகமே. அவளை எதுவும் பண்ணிடாத. கிட்ட வராதடா, அறுத்துடுவேன். ஏய், சரி சரி சரி. இவன் என் தம்பி தான். இப்பதான் ஊர்ல இருந்து வந்தான் அவன். சோலி முடிச்சு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் என்ன இந்த பக்கம்? இதோ ஐஸ்கிரீம் கடைக்கு வந்தேன். ஐஸ்கிரீம் கடை அந்த சைடு இருக்கு. இது வந்து தேங்காய் பால் கடை. இப்படி எடுத்துட்டு வந்து சொல்லிட்டீங்களே. நான் வேணா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போட்டா? நீங்க இந்த வண்டியில நீ முதல்ல ஒழுங்கா போய் சேரு. ஹலோ, நான் வெளியே வந்துட்டேன். உன்னை நம்பிதான்டா வரேன். என்ன நல்லா பார்த்துப்பல்ல? நீ வாடி, உன்ன நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன். நீ வாடி, உன்ன நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன். சீக்கிரம் கொண்டு வாமா. என்ன விதி என்ன விதிடா, என் விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா? அட என்ன சொல்லடா, சொந்தம் சொல்ல ஒரு கதி இல்லையா? செத்து போழச்சி நம்ம பெத்து எடுப்பா. டேய், இது யாரு? அவங்களா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. நானும் அவங்களும் ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துக்கும் ஒன்னா தான் போய்க்கிருந்தோம். ஏன்? இது எங்க அம்மாவோட ஐடிடா. அக்கா, அரை கிலோ ஆப்பிள். இந்தாப்பா, இதை எடுத்து போடு. தம்பி, 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு. சின்ன ஆப்பிள் ஆடு. 90 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குப்பா. இதோட சின்ன ஆப்பிள் ஆடு. குடுக்கா. இப்போ போட்டு கொண்டாங்க போறம்போக்கு. எப்படி பாக்குறான் பாரு, பொறுக்கி. பொண்ணுங்களே பார்த்ததில்ல போல. அழகா இருந்துடக்கூடாது. ஆளாவே கிளம்பிடுறாங்க. சொல்லலாமா வேணாமா? சொல்லலாமா வேணாமா? சொல்லலாமா வேணாமா? சொல்லலாம். கை காட்டுறான். கிட்ட வரும். உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? அழகா ஒரு பொண்ணை பார்த்துடக்கூடாது, உடனே ப்ரப்போஸ் பண்றேன் அது இதுன்னு வந்துட வேண்டியது. ப்ரோ, நான் கமிட்டட். சரியா? போங்க. மூணு ப்ரொப்போஸ் வேற பண்ணுவாங்களா? பேகு ஜிப்பு தந்துருக்கு. அது பார்த்து எடுத்துன்னு வர மாட்டேன். குத்துறேண்ணா. இதுக்கு மேலே ஜெயிலே போகக்கூடாது. போ, நீ முதல்ல இருந்து போ போ. நான் பஸ் மட்டும் Jackie, Jackie, Julie, come, Jackie, Julie, Jackie, come, catch, Jackie, Julie, come, Julie, catch. Nakku. A few moments later. Jackie, Julie. अलग ही लेवल का बंदा. அப்பா தளபதி விஜய் என்ன சிஎம் ஆயிட்டாருப்பா. அப்படியேப்பா, இரு வர. ஆமா, நீ என்ன பானா? இருப்பா, நான் +2 ஃபெயில் ஆனப்பா. இருவா வர.
சார் ரேப் சார். ரேப்பா? ஏய் அவன் பையன்டா. சார் சார் போன் நம்பர் சார். கால் பண்ணு. ஹலோ. ஹலோ. மாஸ்டர் மணி 8 ஆச்சுல சமையல் ரெடி ஆகலையா? டேய் இன்னும் உப்பு மட்டும் தான் போனா. உப்பு போட சமையல் வேலை முடிஞ்சு. டேய் மண்டே உப்புறா. டேய் மாஸ்டர். இது மாஸ்டர் வழங்க முடியா? உப்புட்டோடா. யாருங்க? மாஸ்டர் நீ எங்க வாங்க. மாஸ்டர் நீங்க மூர்த்த நாள் இலை எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இலை ரேட் வேற கூடி போச்சு. அதனால ஒரு இலைய 4 நாளா வெட்டுங்க. 4 நாளா அங்க வெட்டிக்கிட்டு 8 வெட்டிடுவா. சூப்பர் மாஸ்டர் நீங்க தான் மாஸ்டர். மாஸ்டர் இன்னொரு முக்கியமான விஷயம், என் சொந்தக்காரங்க புள்ள மோசமானவங்க. வரிசையா சட்டி பாத்திரத்தை தூக்கிட்டு வருவாங்க. குழம்பு கொடு, ரசத்தை கொடு, மோர கொடுன்னு. எவன் கேட்டா கொடுத்துறாதீங்க. அப்படி எவனு கேட்டா சத்துன்னு அரைஞ்சிருங்க. யாரு கேட்டா அந்த உண்டிப்புலி மாமன் தான் அடிக்கத்தானு சொல்லுங்க. மாஸ்டர் குடியார நாய காலங்காத்தால கிளாஸ் ஊத்திட்டு வந்துடா. கூட்ட கொடு, பாயசத்தை கொடுங்க. ஒண்ணு கிடையாது. போடா. மாஸ்டர் மாஸ்டர் எதுக்கு அவன் அடிச்சீங்க? நீ தானே யார் எதுக்கிட்ட வந்து அடிக்க சொன்னீரு? அவன் தான் என் மாப்பிள்ள. அவன் தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டு வந்தேன். இப்ப தாலி கட்ட மாட்டேங்க. இதுக்கு எதுக்கு நான் கவலைப்படுறீங்க? தாலி தானே நான் கட்டுறேன். ஏங்க நீங்க ஷார்ட் கேர்ள் தானே? ஆமா. இல்ல உங்களுக்கு ரெட் கலர் சாரி போட்டா அழகா இருக்கும்ல? அப்ப யாரு நீ நயன்தாரமான இருப்பேனா? இல்ல இல்ல சிலிண்டர் மாதிரி இருப்பீங்க. பிரேக்கப். டேய் என்னையடா கிளம்பி ரெடி ஆயி வர சொன்னா? நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ட்ரீட் வைக்க போறேன் வா. போ உனக்கு பிடிச்சது சாப்பிட்டு வா. நீ வரல? நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல, அதான் பசியே எடுக்கல, சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. நீ போய் சாப்பிட்டு வாடி போ. சரி காசு? காசு நான் ஜிபே பண்ணி விடுறேன் போ. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். போய் என்ன ஸ்வீட் வேணுமோ வாங்கிக்கோ. வேணாடா நான் ஹோட்டல்லையே சாப்பிட்டேன். பரவாயில்லடி வீட்டில் வச்சு சாப்பிட வாங்கிக்கோ போ. உனக்கு சுடி ஜீன்ஸ் டாப்ஸ் என்ன வேணுமோ வாங்கிக்கோ போ. ரொம்ப தேங்க்ஸ் டா. இட்ஸ் ஓகே. என் கேள்வி நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா? இல்லடா என் பர்த்டே மறக்காம ட்ரீட் வச்ச பாத்தியா, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். இன்னைக்கு உன் பர்த்டேவா? ஏய் நில்லு. குடிச்சிருக்கியா? என்ன பார்த்தா பிடிச்ச மாதிரி தெரியுதா? ஆமா பாத்ரூம் போனா ஐயா ஆட்டோமேட்டிக்கா லைட் ஏறுது. பாத்ரூம் போனியா? ஆ அட குடிகார நாய், அது ஃப்ரிட்ஜ்டா. ஃப்ரிட்ஜா? ஏங்க பையனுக்கு வேற பிறந்த நாள் வருது. மூஞ்சி பார்த்தா எக்ஸ்ட்ரா தான் வருது. குழந்தைலாம் அப்படி சொல்லாதீங்க. மா அவர் ஒண்ணுதான் சொல்றாரு. விளையாடாதீங்க. நாளைக்கு சொந்தக்காரங்களாம் வர சொல்லிட்டேன். என்ன பண்றது? உப்பா பண்ணலாம். சூப்பர். அப்பதான் யாரும் சாப்பிட வர மாட்டாங்க. அதை விடுங்க. உட்காரத்துக்கு சேர் இல்ல, ஏசி இல்ல, நாளைக்கு கட்டிக்கிறதுக்கு நல்ல புடவை கூட இல்ல. அப்போ புடிச்சுனே இல்லை. இதெல்லாம் ஒரே நாள் எங்க வாங்க முடியும்? முடியும். இது ஏங்க நான் என்ன ஐஸ்கிரீமா? இல்ல ஏன் நான் இப்ப அப்படி சொன்னேன்? உங்களை பார்த்தாலே மெல்ட் ஆயிட்டே இருக்கனே, அதனாலதான். டேய் அண்ணா, வீட்டுக்கு வெளில இவ்வளவு சிறப்பு இருக்கு, நீ வேற வெளில நிக்கிற, உள்ள யாரும் வந்திருக்கா? உனதானே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? யாரு மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? மாப்பிள்ளை பார்க்க ரொம்ப வயசான நம்ம இருக்காண்டி. சொட்டை வந்திருக்கு, தொப்பை வந்திருக்கு, நல்லாவே இல்லை. ஏ அண்ணா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்டா. ஆமா நீ கல்யாணம் பண்ணிக்காத. நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்ற? ஆமா உனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் லடாக் போற பிளான்லாம் வச்சிருக்கேன், எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுமே. எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாச்சும் ஐடியா சொல்ல. செம்ம ஐடியா இருக்குது ஒண்ணு. என்ன? நேரம் உயிர் கூட லவ் பண்றேன்னு வச்சுக்கேன். அவனை வீட்டுக்கு கூட்டு வந்தனா அம்மா அப்பா கிட்ட பேசி நான் கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடுவேன். ஆனா நான் தான் யாரையும் லவ் பண்ணலையே. இருந்த ஒரு பிளான் போச்சா? நீ இவ்வளவு சொல்றதுனால நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? என்ன? நான் ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். எப்படி? அதான் சொன்னல, இப்ப நீ லவ் பண்ற பையனை கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. நான் அம்மா பாட்ட பேசி கல்யாணம் தள்ளி போறேன். அழுராம், நீ உடனே எங்க வீட்டுக்கு வா. நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயத்தை என் அண்ணாட்ட சொல்லிட்டேன்.
அவனும் ஓகே சொல்லிட்டான். அவனே எங்க அம்மா அப்பாட்ட சொல்லி நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிடறானா. அண்ணா நான் சொன்னல ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்னு, அவருதான் அது. ஐ மச்சான் வாங்க மாப்பிள. பேலன்ஸ் இல்லன்னா அண்ணன் நம்பர்ல இருந்து கால் பண்ண எடுக்க மாட்டியா? டேய் நான் தெரிஞ்ச நம்பர்ல இருந்து கால் பண்ணாலே எடுக்க மாட்டேன்டா. எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன் உங்க எல்லாம் பேசுறது. நான் பிரீத்தி ஃபர்ஸ்ட் மாதிரி ஒழுங்காவே பேச மாட்டேற. டேய் நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட பேச மாட்டேன்டா. என்ன அசிங்கப்படுறியா? அசிங்கதான் பத்துறேன். இந்த மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி இருந்தா என்கிட்ட பேசாத சரியா? சரி பேசாத போ. சரி, ஏழைங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்திருக்கோம். தேங்க்யூ. வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்து நீ காதுல வாங்கினதே இல்லல்ல. நீயா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒண்ணு செய்வ.